ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அவன் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற டவாலேயே நம்ம ஹோம்மேட் பீஸா எப்படி அருமையாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பீஸா சாஸ் உடனே ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுக்கு நம்ம சீஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே நேரத்தில் எக்கோ மயோனைஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான பீஸா உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம சீஸ் போடாமே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். தொட்டு பார்த்திங்க அப்படின்னா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இது கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே வாங்கி வச்சுக்கலாம். ஈஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரையா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த 3 பொருளையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான டோவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இது கரெக்டான அளவில் இருந்தது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வேணால் தேவைப்படுமே தவிர எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. சரியாக இருக்கும். 3/4 கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு சர்ஃபேஸுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். கொஞ்சம் கூட இது கிராக் இல்லாமல் நல்லா சாஃப்டான டோவாக வரணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா பவுல்லே நம்ம பிசைஞ்சால் கூட கொஞ்சம் இந்த மாதிரி சர்ஃபேஸில் போட்டு பிசையும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிராக் இல்லாமல் நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு பவுலில் போட்டு நம்ம ப்ரூஃப் ஆக விட போகிறோம். இந்த மாவை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ப்ரூஃப் ஆகி வரட்டும். அடுத்ததாக பீஸா சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 4லேருந்து 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். நீங்கள் கேட்பீங்க எண்ணெயில் வதக்கக்கூடாதா அப்படின்ட்டு. எண்ணெயில் வதக்க வேண்டாம். அப்புறமா நம்ம சாஸ் ரெடி பண்ணும்போது எண்ணெயில் வதக்க போகிறோம். முதல்ல இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு அந்த சாஸுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வேக வச்சு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டு இது கொஞ்சம் திக்காக அந்த பச்சை வாசம் போய் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இதில் என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 வரமிளகாயை மிக்சியில் அடித்து கொரகொரப்பாக அடித்து அதான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். அதை சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஹர்ப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ரோஸ்மேரி, அப்புறமா இட்டாலியன் சீசனிங், அது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து தான் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சாஸோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துருச்சு. பார்த்தாவே தெரியும், லைட்டாக அந்த ஷைனிங் கிடைக்கும். இப்போ இதில் கடைசியாக பீஸா சீசனிங் வந்து எங்கிட்ட இருந்தது, அதனால நான் அதையும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். பீஸா சீசனிங் சேர்த்தும் போது இன்னும் வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீசனிங்லாம் வீட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைய கேட்குறப்ப சட்டு நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே வந்து பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியும் கூட. அதே நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம சீஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் இன்றைக்கி வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப கெட்டியான பேஸ்ட்டாக ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதை விட அதிகமாக சேர்த்தக்கூடாது. இப்போ இதை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் வந்து பால் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறோம். அது வந்து நல்லா சூப்பர், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் சாஸ் வந்து நல்லா டீட்டெயிலாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதில். இப்போ லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு. இன்னும் கொஞ்சம் போல் நம்ம கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும், அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை விட ரொம்ப திக்காக விட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகிருக்கு. மாவு வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அடியில் இருக்கிற அந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா ஊற விட்டுருங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் மாற்றிட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ளார் போட்டுட்டு நான் தேய்ச்சிக்க போகிறேன். நான் வந்து ஒரே ஒரு பீஸா, பெரிய பீஸாவாக நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் குட்டி குட்டி பீஸாவாக ரெடி பண்ணுறீங்கன்னா இதை தனித்தனி உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து டவாவில் போட்டு ஒரே ஒரு பீஸாவாக ரெடி பண்ண போகிறதுனால மொத்த மாவையும் போட்டு நான் தேய்ச்சிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். சில பேர்த்து வீட்டில் ஈஸ்ட் அவைலபிளாக இருக்காது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறமா ஆயில், அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவை பசஞ்சு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாவை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் விட்டால் போதும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். அதையும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், பேஸோட திக்னஸ். அடுத்ததாக எந்த டவாவில் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லைனா கீ போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ் எடுத்து அடியில் வச்சிடலாம். அவனில் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும், டவாவில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பேஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வராது, பட் பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி வந்து ஓட்டை போட்டுருங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அடுத்ததாக சாஸ் அப்புறமா ஒயிட் சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உள்ளே இறங்கணும் அந்த மாவுக்குள்ளே. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த மாவு வந்து தனியாக இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அதுக்காக இந்த மாதிரி ஓட்டை போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாஸ் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாஸ் அப்புறமா சீஸ் கூடவே அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நான் முதவே சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கார்ன், மஷ்ரூம்ஸ், அப்புறமா கேரட், கூடவே கேப்சிகம், இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் எந்த பொருள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா தக்காளி அதே மாதிரி நீளமாக அந்த விதைகளையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தது அப்படின்னா தக்காளி அப்புறம் கேரட் இதை மட்டும் தான் சேர்த்து பண்ண போகிறேன். என்கிட்ட குடமிளகாயெல்லாம் அவைலபிளாக இல்லை, கடையில் கிடைக்கவும் இல்லை. அதனால நான் இதை மட்டும் சேர்த்து இன்றைக்கி வந்து பண்ணுறேன். இப்போ இதில் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸா சீசனிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சூப்பர் வாசமாக இருக்கும் இதை சேர்க்கும்போது. அடுத்ததாக இதில் கொஞ்சம் அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸையும் மேலே லைட்டாக தூவிட்டு நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ டைரெக்டாக இதை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். அதனால ஒரு பழைய தோசை டவா மேலே இதை வச்சுட்டு நான் மூடி போட்டுற போகிறேன். இது ஒரு 20 நிமிஷம் போல் நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இருந்ததை விட நல்லா உப்பி வந்திருக்கு. பார்த்திங்கனாலே அந்த அடியில் இருக்கிற மாவு நல்லா ரைஸ் ஆகி உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளோட பீஸா வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே டவாலேருந்து டேரெக்டாக நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான ஹோம்மேட் லாக்டவுன் பீஸா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வீட்டில் சீஸ் இல்லைனாலோ எக் இல்லைனாலோ இல்லை காய்கறிகள் பெருசாக இல்லைனாலோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பீஸா ரெடி பண்ணி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.